சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அனைவருக்கும் ஞான சாய்பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம். நமது ஞான சாய்பாபா மந்திர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நம்ம ஞான சாய்பாபாவோட பேரூரில் எப்போதுமே தினசரி பெறலாம். இன்றைக்கி முதல்ல ஷிரடிக்கு பாபா எப்போ வந்தார் அப்படிங்கிறத சத்சங்கத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு கதையாக சொல்கிறேன். மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர் ஜில்லா ஷிரடி என்னும் ஒரு கிராமம், அதாவது சின்ன கிராமம். ஷிரடிங்கிற விவசாய பூமியாக இருக்கக்கூடிய சின்ன குக்கிராமத்தில் ஒரு நாள் பார்க்குறாங்க, வேப்பமரத்தடியில் ஒரு இளைஞன் உட்கார்ந்துருக்கார். ஒரு 16 வயது இளைஞனாக அங்கே உட்கார்ந்துருக்கான். அவர் தியானத்திலே இருக்கார் எப்போதுமே. அதாவது இரவுக்கோ பகலுக்கோ எதுவும் யாரிடம் பேசுவதும் கிடையாது. குளிரையோ வெப்பத்தையோ, அதாவது வெயில் அடிக்கும் போதும் எந்த இதுவும் கிடையாது, குளிருக்கும் எதுவும் செய்வது கிடையாது. அது மாதிரி இரவில் யாருக்கும் பயப்படுறது கிடையாது, அஞ்சுவதும் கிடையாது. இப்படியாக இருந்துகிட்டே இருக்கார். அவர் யார்கிட்டையும் பேசுகிறது கிடையாது. இதை இந்த ஷிரடி கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி வேப்ப மரத்தடியில் ஒரு இளைஞர் உட்காந்துருக்கான், அந்த பையன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்படி எல்லாரும் ஒருத்தரை பார்த்துட்டு போகிறாங்க. அது எப்படி இருந்தாங்கன்னா, அந்த ஒரு பாட்டி ஒன்று சொல்கிறாங்களாம், ஷிரடியில் அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுந்தரமாக, அழகு சுந்தரமாக அந்த இளைஞன் காட்சியளித்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த பையனை பார்த்த உடனே எல்லாருக்கும் அவன்கிட்ட பேசணும், அவங்க கூட அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணுது. இப்போ நம்ம கூட நம்மளுக்கு யாராவது பிடிச்சவங்க வந்தால் அவங்கள்ட்ட பேசினா நம்மளுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கான முயற்சிகளை எடுப்போம், பேசுவோம், சாதாரண பேசிடுவோம். இப்போ அந்த இளைஞனை பார்த்தோன்னே எல்லாரும் பார்த்தோன்னே அவன் மேலே ஒரு அன்பு தானாக வருது, ஒரு பாசம் வருது, அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாருக்கும் தெரிய வருது. அந்த பையனை பார்த்துட்டு போகிறாங்க. அது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மஞானம் அடைந்தது போல் காட்சி எடுத்தாலாம். அதாவது பிரம்மஞானம்னா சாதாரண விஷயம் கிடையாது, போல நிறைய விஷயங்கள் அது இருக்குது. நீங்கள் சாதாரணமாக சத்திரத்தில் பிரம்மஞானத்தை அடைந்தவராக காணப்பட்டால் நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். இந்த பிரம்மஞானம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படைப்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. அடுத்தது இறைவன், அடுத்தது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்திகள், அடுத்தது ஆன்மா, அடுத்தது தானம், அடுத்தது கர்மா, அடுத்தது மோட்சம் வேணும், சாம்ராஜ்யம். இதுக்குள்ள அந்த வாழ்க்கைந்து அடங்கி இருக்கிறது தான் இந்த பிரம்மஞானம். இதை படித்து இந்த ஞானத்தை பெற்றவர் என்ன பண்ணலாம், கடவுளை பார்க்கலாம், கடவுளை உணரக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்குமா. இந்த இந்த ஞானத்தை, பிரம்மஞானத்தை பெற்றால் கடவுளை நேரடியாகவே பார்க்கலாம், அவரோட உணரலாம், அவரோட பேசலாம். அந்த பிரம்மஞானத்தை பெற்றவர் போல் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் எல்லாருக்கும் இந்த இளைஞன் உட்கார்ந்துருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. எல்லாம் அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. யார் இந்த இளைஞன் எல்லாரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அங்கே கண்டோபர் கோவில் ஒன்று இருக்குது. நம்ம இப்போ கிராமத்துலலாம் எல்லை தெய்வம்னு ஒன்று சுப்பிரமணீஸ்வரன் இருக்கும், வீரனார் கோயில் இருக்கும், ஐயனார் கோயில் இருக்கும். இந்த மாதிரி அம்மன்லாம் ஒவ்வொரு கோயிலையும் இருக்கும். அப்போ ஷிரடியில் கண்டோபர் மந்திர் அப்படின்னு சிவரூபமாக இருக்கக்கூடியது அந்த கண்டோபர். அந்த ஆலயத்திலேருந்து அங்கே உள்ள பூஜாரிகளை வர வைக்கிறாங்க. அங்கே மகள்சாபதியும் அங்கே அந்த இதில் இருக்கார். மகள்சாபதியும் இளைஞனாக இருக்கார். அந்த எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த வேப்பமரத்தடிக்கிட்ட வராங்க. வரும்போது இதை கேட்குறாங்க, அந்த கண்டோபர் சாமி வர வைக்கிறதுக்காக. நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ஒரு திருவிழாக்கள் நடக்கணும், ஒரு கோயில் கட்டணும், ஏதாவது பண்ணணும்னா ஒரு சாமி ஆடி அருள் கேட்பாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த சாமி அருள் அந்த அருள் சொன்னால் அதுபடி தான் அந்த திருவிழாக்கள், அந்த பூஜைகள்லாம் நடக்கும். அது மாதிரி இந்த கண்டோபர் வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு அருள் வருது. அப்போ இந்த இளைஞன் யார், நம்ம சாமி கேட்போம், இது யார், நீ யார் வந்திருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம சாமி அருள் வரும்போது கேட்குற மாதிரி அங்கே அருள் வந்தோடனே கேட்குறாங்க, யார் இது, என்ன சாமி, இந்த பையன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மண்வெட்டி எடுத்துகிட்டு சொல்கிறாரு. இந்த இடத்துல தோண்டு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல போய் தோண்டுனாக்க ஒரு 5 முகம் விளக்கு எரிஞ்சுட்டுருக்கு. கீழே பசு முகம் பதித்த பை இருக்குது, ஜப மாலைகள் இருக்குது. அப்படி அந்த இதெல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, என்னுடைய குருநாதர் இந்த இடத்துல இருக்காருன்னு பாபா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் இப்போ நம்ம கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்தல விருஷம் இருக்கும். அதாவது அத்தி மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், வில்வ மரம் இருக்குங்கிற மாதிரி பாபா இந்த வேப்ப மரத்தடியிலே அவர் குரு இருக்கார். அந்த வேப்ப மரத்தில் இருந்தார். எல்லாரும் இந்த இடத்த நமஸ்காரம் பண்ணுறாங்க. இது எப்படி இந்த மகான்கள் 16 வயதில், பாபா 16 வயதில் தான் ஷிரடிக்கு வரார். அதுக்கு முன்னாடி எங்கே பிறந்தார், அவருடைய அப்பா யார், அவருடைய அம்மா யாருன்னு
யாருக்குமே தெரியாது. அதை பற்றி அவரே சரியாக சொல்லப்படவில்லை. சத்திரத்திலேயும் இந்த விஷயங்கள் கிடையாது. மகான்கள் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்தில் வந்து தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு யுகமாக நான் யுகத்திலே நானே அவதரிக்கிறேன் என்று பகவத்கீதையில் கண்ண பரமாத்மா சொல்லியிருப்பார். அது மாதிரி இந்த லோகத்தில் வந்து கஷ்டங்கள் நடக்கும் போதும் இந்த மாதிரி தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் நடக்கும் பொழுதும் கொலை கொள்ளை இந்த மாதிரி மதத்துக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள், பிற உயிரை கொள்வது, அடுத்தவனுக்கு சாப்பிட்டு நிறைய இப்போ இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டே இருக்குன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி அதர்மங்கள் நடக்கும்போது என்ன பண்ணால் ஒவ்வொரு மகான்களாக அவதரிக்கிறாங்க. அவதரித்து அந்த நிலையிலே எல்லாரையும் கொண்டு வந்துட்டு இப்போ எல்லோரும் கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் என்னோட சரணாகதி அடைங்க, நல்ல விஷயங்கள் செய்யுங்க, தானம் செய்யுங்க, தர்மம் பண்ணுங்கள், ஜீவகாருண்யம் பண்ணுங்கள், அனைத்து உயிர்களுக்கும் உணவு கொடுங்க, நல்ல புலால் உண்ணாதே, மது அருந்தாதே, மனிதனாக இருந்து புரளி பேசாதே, பொய் பேசாதே, வாழ்க்கை தத்துவங்களை கற்றுக் கொடுத்து விட்டு அவர்கள் அடுத்த சமாதி நிலைக்கு போயிடுறாங்க. இதுதான் மகான்கள் பண்ணக்கூடியது. அது மாதிரி சாய்நாதரும் இந்த கலியுகத்தில் அவதரித்து என்ன வேண்டுமோ அதையெல்லாம் எல்லாரையும் வரவழைத்து அவங்களுக்கான தேவைகளெல்லாம் செய்து, நீ என்னிடம் தஞ்சமடைந்தால் உன்னுடைய கோரிக்கைகளை பிரார்த்தனை நிறைவேற்றேன் என்று சொல்லி இன்றைக்கும் கலியுகத்திலே பிரத்யக்ஷ தெய்வமாக பிரத்யக்ஷ கடவுளாக நம்மளுக்கு கூட இருந்து பண்ணிட்டு இருக்கார். அதாவது உணவே பிரம்மம், சாப்பாடு தான் இந்த உலகத்தில், இப்போ சாப்பாடு இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி அனைத்து ஜீவராசிகளிலும் நான் இருக்கேன், எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறார். அதாவது பரம்பொருளாக, பரம்பொருள்னு கூட அதில் சத்திரத்தில் பரம்பொருள்னா உயிர் அல்லது உயிர் அற்றது, உயிரோடு இருக்கிறது எல்லாமே சேர்த்து தான் பரம்பொருள். இப்போ ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கல் சாதாரணமாக பார்த்தா நம்ம கடவுளாக பண்ணோமா, அந்த கல்லை வந்து திருப்பி வந்து அதை சிலையை வடிவமைத்தால் அது சிறு சிலையாகிறது. அதுக்கப்புறம் அது உயிரோட்டப்பட்டு அதை நம்ம சாமியை கும்பிட்றோம். ஒரு மஞ்சள் இருக்குது, உயிரட்டது தான். அந்த மஞ்சளை என்ன பண்ணுறோம், ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு வழிபடும் போது உயிர் வந்துடுது. அதாவது உயிர் உள்ள உயிரற்ற எல்லாத்தையும் இருக்கக்கூடியது தான் பரம்பொருளாக இருக்கக்கூடியவராக கூட பாபாவை சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமஸ்த ஜெகமே சாயி ஸ்வரூபம், நீ எங்கெல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ அந்த இடத்துல நம்ம வந்து நிற்பார். இப்போ நம்ம எதுக்காக வெளியில் போகிறோம் பாபா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஏதாவது ரூபம் அவங்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர் தான் சாயினார். நம்ம சொல்லுவோம்ல, இறைவன் எங்கே இருக்காரா, தூண்லையும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி தான் இதுவும் சமஸ்த ஜெகமே சாயி ஸ்வரூபம். நீ என்ன நினச்சிங்கன்னா நான் உனக்கு முன்னாடி வந்துடுவேன் அப்படிங்கிற இந்த கலியுகத்திலே வேண்டுபவருக்கு வேண்டிய வரங்களை வேண்டும் பொழுது அளித்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியவர் சாயிநாதன். இதோட அடுத்த இதில் வந்து மற்ற கதைகளை பார்க்கலாம். அனைவருக்கும் பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம். ஜெய் சாய்ராம். ஞான சாய்பாபாவோட ஆசீர்வாதம் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.